சிம்ம ராசிக்கு இந்த 2026 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்? உங்கள் இலக்கு நோக்கிய பயணத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இலக்கு நோக்கிய பயணம் தான் இன்றைக்கும் முக்கியம். ஆனால் லாபஸ்தான குரு இருக்கனால அந்த பொருளாதார வாழ்க்கையை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஒன்லி பணம், மனைவியோட சேர்ந்த நல்ல வாழ்க்கை, ஸோ வெற்றி சந்தோஷம்னா கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் நல்லாயிருக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இந்த வீடியோ சிம்ம ராசிக்கு இந்த 2026 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்? மிக மிக முக்கியமான மாதம் உங்கள் வாழ்க்கையில். ஏன்னா உங்களுடைய 8ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சனி சேர்க்கை ஏப்ரல் 14 வரைக்கும். அதன் பிறகு அதே 8ஆம் வீட்டில் செவ்வாய் சனி புதன் சேர்க்கை இந்த மாதம் முடிகிற வரைக்கும். ஈவன் அப் டு மே 11 வரைக்கும் 8ல் செவ்வாய் சனி. ஸோ முக்கியமான காலகட்டம். அப்படி வீடியோக்கெலாம் இருப்போம். ராசியாய் செவ்வாய் சூரியன் மீடியமாக தான் இருக்கார். உங்கள் உடம்பை ஃபிசிக்கல் ஃபிட்னஸை நீங்கள் முயற்சி பண்ணி சரியாக வச்சுக்கணும். இல்லைனால் ஒரு 10-15% உங்கள் உடம்புக்கு நோய் வரலாம், வலி வரலாம், தலைவலி வரலாம், முக்கியமான விஷயங்களை தடைகள் ஏற்படலாம், வலிக்கலாம். ஸோ உடம்பை மஸ்ட் பி கீப் அண்டர் யுவர் கண்ட்ரோல். நீங்கள் நல்லபடியாக உடம்பை கண்ட்ரோல் வச்சுங்க. என்ன சீசன் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் சால்வ் பண்ணிக்க. அடுத்து மனதை பொறுத்த வரைக்கும் நட்சத்திராதிபதி மகன் சுக்கிரன், மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிபதியில் அந்த பூர நட்சத்திரத்துக்கு அதிபதி 9-10. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, மனது இங்கே ஒரு தடுமாற்றத்தோடு இருக்குது, கவலையோடு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மனது 5 மடங்கு 10 மடங்காவது முதல்ல உறுதி அடைஞ்சிடணும், தெளிவடைஞ்சிடணும். அது மாதிரி அது 50 மடங்கு 100 மடங்கு 150 மடங்கு எடுத்துகிட்டு போயிடணும். ஏன்னா மனத்தெளிவு மன உறுதியை மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறது. என்னால் அதை உங்களுக்கு தரவும் முடியும். மெயில் பண்ணுங்கள். எப்படி மனத்தெளிவு மன உறுதி அடைகிறது, எப்படி பெருசாக ஒரே வருஷத்தில் 5 மடங்கு 10 மடங்கு ஜெயிக்கணும் கூட என்னால் சொல்ல முடியும். அப்போ மனத்தெளிவு மன உறுதியை உருவாக்கிக்கங்க. இங்கே குடும்பத்தில் சிக்கல் வரலாம். உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கான். நீங்கள் தொழிலை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, பணத்தை மட்டுமே பார்க்குறீங்கன்னா இட்ஸ் ஓகே. ஆனால் குடும்ப விருத்தி குறைவாக இருக்குது, பேச்சுவார்த்தை சரியாக இல்லை. ஏன்னா 7ல் புதன் 14 வரைக்கும், அப்புறம் 8ல் போய் புதன் செவ்வாயோட சேர்ந்துருவான் 14 பிறகு. அப்போ இந்த மாதம் முழுதுமே உங்களுடைய தனகுடும்பாதி புதன் நல்லா இல்லை. அப்போது இது குடும்ப விருத்திக்கு உரிய காலம் இல்லை. அப்போது குடும்பத்துக்குள்ளார ஒரு நிதானத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். பேச்சுவார்த்தையை நிதானமாக வச்சுக்கோங்க. பெரிய முடிவுகளை எடுக்காதீங்க. தைரியமான முடிவை எதையும் எடுக்காதீங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லாக இதில் இறங்காதீங்க. சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், இன்பம், நிம்மதி, சந்தோஷத்தை கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஆனால் நிம்மதி மகிழ்ச்சியும் தான் வெற்றியின் வழிகாட்டிங்கிற தெளிவாக இருங்க. நிம்மதியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதற்காக ஏங்கிறதோ, அதற்காக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறதோ இப்போ ஒன்றும் வேண்டாம். உங்கள் ஒய்ஃபோட வெளியில் போகணும் உங்களுக்கு தோணுது, கிளம்புன்னு சொல்லாதீங்க. அவங்க கிளம்புறதுக்கு முடியாதுன்னா விட்டுருங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கிங்க, உங்கள் கணவருக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கிங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகம் மாறாது இந்த ஏப்ரல் மாதத்தில். அடுத்து குழந்தைங்க ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். பெயர் புகழ் மரியாதை ட்ரை பண்ணால் கட்டுக்கலாம், வச்சுக்கலாம். அதே எதிரி, கவலை, கடன் பிரச்சனைன்னு நீங்கள் போகிற பொழுது 8ஆம் வீட்டில் சனி அந்த வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவா செவ்வாயோட சேர்ந்து. அப்போ இந்த போட்டி பொறாமை பிரச்சனைக்குள்ளாரையும் போகக்கூடாது, போட்டியிலே பங்கெடுத்துக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். உங்கள் இலக்கு நோக்கிய பயணத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இலக்கு நோக்கிய பயணம் தான் இன்றைக்கும் முக்கியம். வாழ்க்கையில் ஒன்று அடையணும். இப்போ ஒரு கோயிலுக்கு பண்ண முடியும்னா கரெக்டாக போய் சேரமில்ல. அதில் ட்ரெயினில் பிரச்சனை, ஃப்ளைட்டில் பிரச்சனை, காரில் பை ரோட்டில் பிரச்சனை, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, கோயிலில் கூட்டமாக இருந்தாலும் திருப்பதி போய் பாலாஜி கும்பிட்டு தரமில்ல. அதே மாதிரி இலக்கு நோக்கிய பயணத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் போட்டி வேண்டாம், பொறாமை வேண்டாம், சண்டை சச்சரவு வேண்டாம், அத்தனையும் ட்ராப் பண்ணுங்க. குழந்தைகளை உங்களால் மேனேஜ் பண்ணிக்கொள்ள முடியும். குடும்பத்தை ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, எந்த சிக்கலையுமே சந்திக்காமல் அல்லது ஹேண்டில் பண்ணாமல் கடந்து போயிடுது. ஒரு பூமி பிரச்சனை வருது, கட்டிடத்தில் பிரச்சனை வருது, கடனில் பிரச்சனை வருது, எதிரில் பிரச்சனை வருதுன்னா தள்ளி போடுங்க, அல்லது பியூட்டிஃபுல்லாக டைல்யூட் பண்ணுங்கள். எதிரியை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, டிஃபென்ஸ் ஆடுங்க. எதிரியோட டிஃபென்ஸ், எதிரி இருக்கணுங்க. எதிரி இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது. நம்ம ஒரு ஊரில் ஒரு பெரிய எதிரி இருக்கான்னு நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பெரிய ஸ்டேட்டஸில் உங்களுக்கு ஒரு எதிரி வர்றானோ அந்தளவுக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதனால் எதிரி இருக்கட்டும், ஆனால் உங்கள் கான்சன்ட்ரேஷனை எதிரி மேலே வச்சுட்டிங்கன்னா வேர் இஸ் அவர் மைண்ட் தேர் வி ஆர் லிவிங்.
உங்கள் எதிரி உங்களோட பலமாயிட்டான்னு அர்த்தம். உங்கள் மனோசக்தியை உங்கள் எதிரி உங்கள்கிட்ட வாங்கிட்டான்னு அர்த்தம். அவங்கள பற்றி நினச்சிட்டு இருக்க நீங்கள் அவன் நினைக்காது. சரியா? அவன் பல பேர்த்துக்கு கெடுதல் பண்ணியிருப்பான். அப்போ பல பேர்த்துடைய பாவத்தை தேடுறான், அவன் அழிஞ்சிருவான். கெட்டவன் என்றைக்குமே உங்களை ஒருத்தர் மட்டும் கெடுக்க மாட்டான், பல பேர்த்துக்கு எடுத்துகிட்டு இருப்பான். உங்களுக்கு தெரியாது. அவன் கெட்டவன் கெட்டுருவான், விட்டுருங்க. அதில் எந்த பயமும் வேண்டாம். ஆனால் இந்த மாதம் கெட்டதை சந்திக்கிறதுக்கான மாதம் இல்லை. லைஃப் பார்ட்னர் அப்படி தான். தயவு செய்து கணவன் மனைவி வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கும். சுக்கரன் 9ஆம் வீட்டில் இருக்கிறான், அப்புறம் 10ஆம் வீட்டுக்கு மாறுறான். இதெல்லாம் கூட பத்தாது திருமண வாழ்க்கையில். ஏன்னா 8ஆம் வீட்டில் ஏற்படக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய், அந்த சனி சேர்க்கை, அப்புறம் சனி செவ்வாய் புதன் சேர்க்கைலாம் இல்லற வாழ்க்கையில் ஒரு பிரிவையோ வருத்தத்தையோ போராட்டத்தையோ சண்டை சச்சரவையோ கொடுத்துரும். ஆக கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும். அதே மாதிரி நண்பர்களுக்குள்ளார ஒற்றுமையாக இருக்கணும். பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸில் ஒற்றுமையாக இருக்கணும், அனுசரித்து போகணும். நண்பர்களே, என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து என்னோட வீடியோக்கெல்லாம் பாருங்கள். ஜோதிட தெளிவுரைனா தெளிவான ஜோதிடம், ஆன்மீகம்னா எளிது, நல்ல வழிகாட்டுதல், சைக்காலஜி, மனோதத்துவம், சித்தாந்தம், வாழ்வியல் எல்லாம் உங்களுக்கு பல மடங்கு ஜெயிக்கிறதுக்கான வழிகாட்டுதலாக என் வீடியோக்கள் இருக்கும். இப்போ 8ஆம் வீட்டில் செவ்வாயும் சனியும், அதுதான் இந்த மொத்த உலகமே பொருளாதார பிரச்சனையில் சிக்கப்போகுதுன்னு தோணுது, ரத்த பிரச்சனை சிக்கப்போகுதுன்னு தோணுது, சண்டை சச்சலை சிக்கப்போகுதுன்னு தோணுது. அதுக்கு தகுந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் வார் போயிட்டுருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி to 30ஆம் தேதிக்குள்ள ஒரு ஷேக் இருக்குது. அது மே 11 வரைக்கும் கூட தொடரலாம். இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்பு உங்களுக்கு மறுபடியும் 6 மாதம் 1 வருஷத்துக்கு கூட தொடரும். ஆக நீங்கள் குடும்ப ஒற்றுமையாவது நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க, இல்லற ஒற்றுமையை கரெக்டாக வச்சுக்கோங்க, நண்பர்களோட கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ கோடிக்கணக்கான ஜனங்க கஷ்டப்பட போகிறாங்க, ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்க நல்லா இருக்க போகிறாங்க. அப்போ மொத்த இந்திய ஸ்ட்ரகிள் ஆகலாம், பக்கத்து நாடுகள் ஸ்ட்ரகிளிங் உள்ளாவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற சில பெரிய மனுஷன் மட்டும் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பான், அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் நடுத்தர வர்க்கமும் அப்பர் மிடில் கிளாஸும் படாத மட்டும் பட போகுது. அப்போ நீங்களும் கவனமாக இருக்கணும். உங்களுடைய கவனத்தை உங்களுடைய வெற்றியில் வைங்க. எளிதாக ஜெயிக்க முடியும். நம்முடைய மூளை பல மடங்கு, ஒரு வருடத்துக்கு 5 மடங்கு 10 மடங்குலாம் எளிதாக ஜெயிக்கலாம். 3 மாதத்துக்கு ஒரு முறை இப்போ நம்ம 10 மடங்கு ஜெயிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம ஜெயிச்சுட்டு போகணும். இப்போ அந்த மாதிரி பிளானிங்க்கு உங்களால் முடியல, எனக்கு மேல் பண்ணுங்க, நான் உங்களை கைடு பண்ணுறேன். ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு பிளான் பண்ணி ஒரு ப்ராக்டிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஏன்னா இது ஒரு நெருக்கடியான காலகட்டம். உங்கள் குடும்பத்துக்குள்ளார நெருக்கடியை இன்வைட் பண்ணிடாதீங்க, அனுசரிச்சு போயிடும். அறிவு திறமையெல்லாம் நம்பாதீங்க, அதான் நம்புங்க. அதுக்காக ஒரு சீரியஸான ஒரு முடிவுக்கெல்லாம் போகாது. ஏன்னா 9 செவ்வாய் உங்களுக்கு 8ல் மறையாகும் போது அம்மா வழியாதி பகை, அப்பா வழியாதி பகை, அறிவே பகை, அறிவு ஜெயிக்காது, எடுக்கிற முடிவு மிஸ்ஃபயர் ஆகலாங்கிற மாதிரி போகும். தொழில் ஸ்தானத்தில் ஒரு சுக்கரன் ஆட்சி அடையலான்னா அப்படி அது பெருசாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆக்சுவலி அது கேந்திரவதிய தோஷம். அப்போ தொழில் விருத்தி இல்லை ஏப்ரல் மாதத்தில். அப்போ தொழிலுக்கான அகலக்காலெலாம் வைக்காதீங்க. ஆனால் லாபஸ்தானத்தில் குரு இருக்கனால அந்த பொருளாதார வாழ்க்கையை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். அந்த ஒரு கிரகம் போதும். அவன் உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கு ராகு வேறு பார்க்குறான். அப்போ நீங்கள் மேனேஜ் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் இருக்குது, பேரு மரியாதை இருக்குது, திருமண வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். அப்போ பாருங்கள், பணம் இருந்தாலே போதுமே, உலகத்தில் எல்லாம் செஞ்சலாமே. லாபம், வெற்றியும் வெகுமதியும் இருக்குது. அப்போ உங்கள் ஃபோக்கஸ் லைஃப் பார்ட்னர் மேலே வேண்டாம், நண்பர்கள் மேலே வேண்டாம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மேலே வேண்டாம், கவர்மெண்ட் மேலே வேண்டாம், ப்ராப்பர்ட்டிஸ் மேலே வேண்டாம், எதிரிகள் மேலே வேண்டாம், போட்டிப்பற மேலே வேண்டாம். ஒன்லி பணம், மனைவியோட சேர்ந்த நல்ல வாழ்க்கை. ஸோ வெற்றி, சந்தோஷம்னா கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக அக்யூரேட்டாக விஷயத்தை பிடிச்சி அதில் ஜெயிச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த 8 மாதத்தில் நண்பர்களே என்னுடைய ஆதங்கம், என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா எதிர்பார்ப்புன்னா அது நடந்துடும். இப்போ ஆசைப்படுறோம், நடக்காமல் போகலாம். ஆனால் எதிர்பார்த்தீங்கன்னா அது நடந்துடும். உங்களுடைய எதிர்பார்ப்பு 4-5 மடங்கு ஜெயிக்கிறதாக இருக்கட்டும். அதுக்கு நான் தேவைன்னா மேல் பண்ணுங்கள், என்னால் உங்களை வழிகாட்ட முடியும். நன்றி.